சொல்லுங்க. அப்படியே பேசுனது என்ன தொடர்பு? மணி ம். ஆ 8 மணி ஆறாச்சு. கேட்கலாங்க. பேசலாம். யாருக்கும் வரலையா எடுத்து அப்படியே போட்டு விடுங்க. அங்க இந்த 6, 7 இருக்கு அதுல போட்டு விடுங்க. போட்டுட்டேங்கய்யா. தாமத தாம ஏற்கனவே போட்டிருக்கேன். 6, 7ல போட்டாச்சு. தமிழ் நேர் மருத்துவம்னு சொல்லியிருக்கேன். தமிழ் நேர் மருத்துவத்தில் 10, 20 பேர் தான் இருக்காங்க. அதெல்லாம் இந்த பழசெல்லாம் அது எதுவும் இல்லை. மறுபடியும் நான் நிர்வாகி ஆயிருக்கேன். அந்த பழைய ஒரு ஆள் இருந்தார், அவர் ஆ, தூக்கியாச்சு அவரை. அது ஏதோ ஒரு நிர்வாகின்னு சொல்லி வந்திருந்தா அதை அடிச்சாச்சு அவரை. மறுபடியும் மாறிடுச்சு. இந்த பழசே பார்க்க முடியல அதுல. ம். அதுல நிர்வாகி ஒருத்தர் இருந்தார், அவர் தூக்கியாச்சு. அது யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தார். அப்புறம் அதுக்கு இப்ப நிர்வாகி சேர்க்கப்பட்டிருக்குன்னு அதை அழிச்சிட்டேன் நான். அவர் அழிச்சிட்டேன். இப்ப நம்ம செய்ய வேண்டியது இந்த நோயற்ற வாழ்வே குறைவிட்ட செல்வம். இதை வந்து நம்ம முதல் வேலையை நம்ம தொடங்கி இருக்கிறோம். நான் தொடங்கிட்டேன், நீங்களும் இப்ப தொடங்கி இருக்கீங்க. இப்ப எல்லாரும் இதை செய்யணும். இது எல்லாரும் நம்ம மாணவர்கள் எல்லாமே அந்த மந்த நிலையில தான் இருப்பாங்க எல்லாருமே. இப்பதான் அந்த அடி வாங்குறாங்க இல்லையா? இன்னும் நல்லா பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. வணக்கம் கேசவன். எந்த காலத்திலையும் இந்த பனிக்காட்டு மிராண்டி மொழி எப்போ வந்து பனிக்காட்டு மிராண்டி மொழி வந்துச்சோ அப்ப உலகத்துல எல்லா தாய்மொழியும் அடிக்க பாக்குது. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா முன்னேற நாடுகள்லயும் அவன் தாய்மொழி கட்டாயம். ஜெர்மன்ல தெரியும், ஜெர்மன்ல தெரியாத எவனும் இருக்க முடியாது. இத்தாலியில இத்தாலி தெரியாத எவனும் இருக்க முடியாது. எல்லா ஒருத்தர் மட்டும் இல்ல, இத்தாலியில இத்தாலி மொழி தெரியாம எவனும் இருக்க முடியாது. ஜப்பான்ல ஜப்பான் மொழி தெரியாம எவனும் இருக்க முடியாது. இப்ப இப்ப கூட இப்ப கூட நேத்து ஒண்ணு பண்ணியிருக்கான், அவன் பேர் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கான், இங்க ஆங்கிலம் வந்து அதிகார மொழின்னு எழுதியிருக்கானுங்க நேத்து தான். ஆங்கிலம் அதிகார மொழிங்கிறான். அதுக்கு பிறகு எவ்வளவு கண்டனம் தெரியும் பாரு. அது பாரு பயங்கரமா வரும். என்னென்ன பண்ணுவானு தெரியாது. அவனு ஒரு லூஸ் ஆட்டு தெரியுது. அவன் ஒரு மாதிரி மென்டல் பிடிச்சவனா தெரியுது. அவன் இப்பதான் தெரியுது அவன் அவன் ஒரு யாருன்னு இப்பதான் தெரியுது. அவன் ஒரு பொருளாதார, அவன் ஒரு துபாக்கூர். அவனே ஏகப்பட்ட தப்பு பண்ணித்தானே போனவன். பார்லிமெண்ட் அடிச்சு நொறுக்கி எத்தனை பேர்த்த சூறையாடி தானே போயிருக்கு. அவனே ஒரு குற்றவாளி தான். யாருங்க? ட்ரம்பே குற்றவாளி, நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்கிறேன், தண்டனை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. தண்டனையே அவன் தேர்தலில் பண்ண அட்டகாசம் இவங்க பாத்தீங்களா இல்லையா? எல்லாமே இப்படித்தான் இருக்குது. அதனால வந்து தமிழர்களுக்கு ஒரு மொழி அவ்வளவுதான். மற்ற மொழிக்கெல்லாம் மற்ற குழந்தைகளுக்கு 2 மொழி. அது அவங்க அம்மாட்ட இருந்து அது வந்து மொழி கிடையாது. அது அம்மாட்ட இருந்து கத்துக்குது. அம்மாட்ட இருந்து இயல்பு மொழி அது. அதுதான் தாய்மொழி. அதுக்கப்புறம் இனிமையான மொழி எது? இது உலகத்துக்கு பொதுவானது. 6000 மொழி 7000 மொழி இருக்குதுங்கிறாங்க இல்லையா? இயற்கை முடிவு செய்துக்கும். இயற்கை எது பயன்பாட்டில் இருக்குதோ, இயற்கை எது அறிவை சொல்லி தருக்குதோ அது மட்டும் தான் நிக்கும். அந்த மொழி தான் நிக்கும். தாய்மொழி என்னைக்கு சாகாது. தாய்மொழி என்னைக்கும் அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும். அவங்க அம்மா ஒரு அம்மா எந்த மொழியில் பேசுவா? அவங்க அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச மொழி தாய்மொழியில பேசுவா. அப்படித்தான் வரும் அந்த குழந்தை. அது முதல்ல அங்கிருந்து கத்துக்கு. மொழி பிரச்சனையை செய்தி கடத்துவது யார்ட்டு இருந்து கத்துக்கிறாங்க? அம்மாட்ட இருந்து. அம்மா மகளுக்கு பேசுறதை கத்துக்கிறாங்க. அதை தாயை போல பிள்ளை நோயை போல சரின்னு சொன்னாங்க. இங்க என்னடான்னு கேட்டீங்கன்னா, இங்க என்ன அந்த ஆங்கிலம்ங்கிற விபச்சார மொழி வந்து எல்லா அறிவையும் இழந்துருச்சு.
வயிற்று பழப்புக்காக மானம் வெக்க சூடு சுரணை இல்லாமே கத்துட்டு நாம. அது காரணமே வெள்ளைக்காரன் பண்ண வேலை தான். அதுக்கப்புறம் இந்தாண்ட ஆசிரியர் தகுதி வாய்ந்த மாணவனுக்கு இறங்கி வந்து சொல்லித் தராம நாசம் பண்ணியாச்சு. செய்முறை கல்வி இல்லாத போச்சு. நாம செய்முறை பண்ணி கத்துக்கிட்ட ஆய கலைகள் 64 செய்முறை தான். தமிழர்கள் தான் 64 கலைகள் கண்டுபிடிச்சாங்க. தமிழர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க? 64 கலைகளை கண்டுபிடிச்ச தமிழர்கள் தான். ஆய கலைகள் 64 இன்னைக்கும் ஏய உணர்விக்கும் எம்பேன்னு கம்பர் பாடுறான். 64 கலைகளையும் சொல்லிக் கொடுறாங்கிறான். அத்தனையுமே செய்முறை கலைகள். எதுவும் தியரி கிடையாது. தியரி இருக்கும், பிராக்டிகலுக்கு தியரி 1%, பிராக்டிகல் 99%. இதை தான் வந்து இவரு ஜிடி நாடி சொன்னாரு. அப்பவே அவர் தான் இங்க தமிழ்நாட்டுல முதல்ல இன்ஜினியர் காலேஜ் கொண்டு வந்தது அவர் தான். நம்ம 70 கண்டுபிடிச்சு 72 கண்டுபிடிச்சாரு. இந்த தியரி வந்து 1 வருஷம் போதும், பிராக்டிகல் 3 வருஷம். அப்பவே வெள்ளைக்காரன் ஒத்துக்கல. அந்த முண்டை அப்பவே ஒத்துக்கல. அந்த முண்டை பண்ண வேலை தான். அந்த அவன் பேரு ஹோப்புன்னு பேரு, என்னமோ ஹோப்பு. அந்த அந்த காலேஜுக்கு பேரு ஹோப்னு, அந்த காலேஜ் ஹோப் காலேஜ்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கல்லூரி இப்ப கிடையாது. யாரு ஜிடி நாடு உற்பத்தி பண்ணி போனாரு, அவரு அந்த கல்லூரி முதல்வராக இருந்தாரு. அவர் சொன்னாரு 1 வருஷம் படிச்சு கிழிச்சா போதும் கூட, மற்றது கூட பிராக்டிகல் பண்றாரு. இன்னைக்கு அதுவும் நாசமா போச்சு, இன்ஜினியரிங் நாசமா போச்சு. எல்லாம் வெள்ளைக்காரன் பண்ற அட்டகாசத்தினால நாசமா போச்சு. இன்ஜினியரிங்கே ஸ்கூல் மாதிரி தான் இருக்குதுங்க. அது ஒரு என்னங்கய்யா? ஸ்கூல் மாதிரி தான் போகுது. இன்ஜினியரிங்கே ஸ்கூல் மாதிரி தான் இருக்குங்க. தரமே கிடையாது. என்னது இன்னைக்கு தரம் கிடையாது. இங்க இன்ஜினியரிங் போனி வச்சுங்க, ஜெர்மனில சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஓரமா வச்சுட்டாங்க. அது டிப்ளமோ கூட ஆகாதுட்டாங்க. நீங்க எம்டெக் வாங்கிட்டு போய் ஓரமா வச்சு, எம்டெப்பா அது ஓரமா வைட்டாங்க. என்னது அங்க போய் நிரூபிச்சு காட்டணும், அங்க போய் நிரூபிக்கணும். இப்ப அங்க ஜெர்மன்ல என்ன கேக்குறேன், நீங்க தமிழ் படிச்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல, எங்க நாட்டுல வந்து எங்க தரத்துக்கு நீங்க தமிழ் படிக்கணுங்கிறாங்க. அங்க 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தலைப்புல ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப நான் அந்த மாதிரி நான் கொண்டு வரேன். இப்ப நம்ம மாணவர்கள் இங்க போனோம்னா அங்க போய் 2 ஆண்டு படிச்சதுக்கு அப்புறம் அந்த தரம் இன்டர்நேஷனல் தரத்துக்கு கொடுக்குறதுக்கு அப்புறம் நம்ம இந்த உணவில்லாமல் வளங்களை கொண்டு வந்துடலாம். அதுல நான் முந்திடுவேன். இதை கொண்டு வந்து அங்க ஜெர்மன்ல வந்து இது காட்டி அங்க ஒரு தமிழ் துறையில ஒரு பிரிவு உருவாக்காத வரைக்கும் இனியும் உயிர் போகாது. அதான் என்ற இலக்கு. ஏன்னா அது உலகத்துக்கு கொண்டு போயாக. நீங்க உட்காந்து கதை பேசிட்டு கேசவங்கிட்ட பேசிட்டு அங்க பேசிட்டு என்னால இருந்துட்டு இருக்க முடியாது. புரியுதா? இன்னைக்கு ஊடகம் வந்துருச்சு. ஊடகம் ஒரே நேரத்துல கேசவங்கிட்ட பேச முடியும், ஒரே நேரத்துல ஜெர்மன்லயும் பேச முடியும், ஒரே நேரத்துல அமெரிக்காலையும் பேச முடியும். நான் கவலைப்படணும் அவசியமே கிடையாது. என்ன கேசவன் சொல்றது கரெக்டா? ஆமாங்க. நான் ஏன் கவலைப்படணும்? வாகனம் சரியா இருந்தாதான் பயணம் சரியா இருக்கும். இங்க வாகனமே காத்து போய் கிடக்குது. ஒரு உடம்பு கிட்ட திரியறான். காலையில ஏந்திருக்குது 7 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போறோம். அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் எப்படி 7 மணிக்கு ஹாஸ்பிட்டலா போவான். காலையில வேலை இல்ல, வேலை இல்ல. அருமை 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 அருமை. காலங்காத்தால 7 மணிக்கு நம்ம கிளாஸ். இப்ப அவன் 6 மணிக்கு டோக்கன் வாங்க போயிடுவாயா? ஆமா, டோக்கன் வாங்கினாதான் 6 மணிக்கு 7 மணிக்கு டோக்கன் வாங்கினாதான் 11 மணிக்கு வாத்தியார அந்த அவனை பார்க்க முடியும். யாரு? அந்த இங்கிலீஷ்காரனை பார்க்க முடியும். இங்கிலீஷ்காரன் மூஞ்சி கூட பாக்குறது இல்லை. இது அப்படிதான் மூஞ்சி கூட பாக்குறது இல்லை. எப்படி? அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு 1 நிமிஷம் பேசுவாங்க. இன்னைக்கு 1000 பேர் நின்று இருக்கிறான். 1000 பேத்துக்கு ஒரே ஒரு ஆளு என்ன பாப்பான்? நிமித்து கூட பாக்குறது இல்ல. போ 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 சரி சரி சாப்பிட போடு போற. எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை மருந்து. நீங்க மாத்திரை 7ல இருந்து 9 மணிக்குள்ள இந்த 2 மணி அவருக்கு அதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டேன். 7ல இருந்து 9 மணி வரைக்கும். அந்த 9 மணிக்குள்ள இருக்கிற 1000 பேர் நின்று இருக்கிறான். அந்த 2 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல எத்தனை பேர்த்த நீ பாப்ப? மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன். என்னது அது தேவை லோகத்துல கிடக்குற அமிர்த மாதிரி நினைச்சுக்கிட்டு மருந்து கொடுக்கலன்னா அவனை அடிக்க கூட போறான் சார். என்ன மருந்தே கொடுக்க மாட்டேங்கிறது இல்ல. நாம அது பிரச்சனை அல்ல, பிரச்சனைக்கு தீர்வு. நாம வந்து பிரச்சனையே இனியருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உலக பிரச்சனை. இது குழந்தைகள் பிரச்சனை. அதை விட பாத்தீங்கன்னா உடலும் மனமும் சேர்ந்த பிரச்சனை. எனக்கு ரொம்ப எனக்கு இப்ப என்னன்னா, எனக்கு இன்னும் பயங்கர பொறுப்பு அதிகமாயிட்டே பொறுப்பு குறைஞ்ச மாதிரியே தெரியல. எனக்கு சுமை குறைஞ்ச மாதிரியே தெரியல. 25 வருஷமா ஒவ்வொரு நாளும் பொறுப்பு அதிகமா. இப்ப பாரு, மொழி பிரச்சனை வேற வருது, அதுக்கு பேச வேண்டியது இருக்குது. மொழி பிரச்சனை வேற உலகத்தை நாசம் பண்ணிட்டு கிடக்குது. ஆங்கிலம் என்பது உலகத்தை அழிக்குது, இந்தி வந்து இந்தியாவை அழிக்குது. சரியா போச்சு. நேற்று கூட போட்டுக்கிறேன். இனிமேல் இது எத்தான் பேச போறேன். இந்தி இந்தியாவை அழிக்கும், ஆங்கிலம் உலகத்தை அழிக்கும். இதைத்தான் என்னோட தலைப்பு. இன்னைக்கு அதான் தலைப்பு. போ ஐயா, அது ஓகே தான். அப்ப நம்ம தமிழ் உலகத்தை காக்கும் அப்படின்னு ஒரு தலைப்பையும் போடுங்க.
அதுக்கு கொடுக்கலாம். சொல்யூஷன் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ் மட்டும்தான் வந்து அந்த செம்மையான மொழின்றதுனால, செழுமைப்படுத்தக்கூடிய மொழின்றதுனால உலகத்தை வந்து அழிவிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஒருத்தர் கையில தான் இருக்கு. அந்த ஒருத்தர் யாருன்னா தமிழ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது பேசலாம். அதனாலதானே திருமலர் வந்து என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவன் என்னை படைத்தால் நன்றாக தமிழ் செய்யுமாறு அவர் எழுதுற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா இல்லையா? ஆக தமிழ் படித்தால் உலகம் வரும், அவ்வளவுதான். தமிழ் இனிமையானது, அவ்வளவுதான். நீ படிச்சா என்ன, படிக்கிட்டு போயிட்டேன்னு எனக்கு என்ன, இது தமிழ் இனிமையானது, அவ்வளவுதான். எழுத்தோசையும் சொல்லோசையும் நுனிநாக்கில் பேசக்கூடியது. எதிர்ந்து பேசுறது 2 உதடு அசைச்சா போதும். உதடு அசைக்காம பேசலாம் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்ல சத்தத்தையே கொடுக்கலாம். 2 உதடும் சேராமே பேச முடியும். பேசி காட்டுட்டா? நீங்க ரெண்டு உதடும் சேராம மாதிரி எனக்கு உங்க மொழியில ஒண்ணு சொல்லுங்களா பார்க்கலாம். இப்ப பிஜி வந்து அவங்க பூர்வீக மொழி, இப்ப அவர் தமிழ்நாட்டுல பிறந்து தமிழை புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லா மொழியிலும் இருக்கான்னு பாருங்க, இருக்கவே இருக்காது. தமிழ்ல மட்டும் உதடு ஒட்டாமையே கவிதையை பாட முடியும். உடல் ஒட்டாமையே. ஆமாங்கய்யா, சாத்தியம். தமிழ் அந்த மாதிரியான எதுகை மோனையோட சொல்றதுக்கான வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கு. எதுகை மோனையும் இருக்குது. 2 உதடு சேராமே கவிதையை பாட முடியுது. நினைச்சு கூட பார்க்க முடியாது. 2 உதடு சேராம, 2 உதடு சேர்ந்தா சொல்லவே உருவாக்க முடியும். யாதனின் நீங்கியா நோதல் அதனின் நிலன். சொல்லி பாருங்க, உதடே ஒட்டாது. உலகத்துல மிகப்பெரிய நாகரிகமான கருத்து அதுலதான் இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்ற பாருங்க, அதே ஃப்ரம் வாட் உதடு ஒட்டிக்குச்சு. ஆனா அதே தமிழ சொல்லும் பொழுது யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எங்கேயும் ஒட்டவே இல்லை. அது அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம்னா எடுத்தனே ஒட்டுது. ஃப்ரம்னாவே ஒட்டிடுது. முடிஞ்சு போச்சு, மானம் கெட்டு போச்சு. அங்க மான மரியாதை எல்லாம் ஆங்கிலத்தில் போயிடுது. அப்ப ஃப்ரம் வாட் எ மேன் இஸ் ஃப்ரீ எல்லாமே உதடு ஒட்டுது. ஃப்ரம் தட் ஹிஸ் டார்மெண்ட் நம்மளுடைய கவலைகள். ஃப்ளீனா ஓடுது, ஃப்ளை பறக்குது. இப்படி கரெக்டா இருக்கா? ஆனா தமிழ்ல பாருங்க, யாதனின் நீங்கிய நோதல் அதனின் நிலங்கிறது. அதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு. அதுல அது இயற்கை அப்படி உண்டாக்குது. இயற்கை அப்படி உண்டாக்குது. அது அடிப்படை ஆவா கொண்டு வருது. அதான் அடிப்படை. ஊமா இதுதான் அடிப்படை. இன்னைக்கு கூட ஆவுன்னு வந்துட்டான் பாருமாங்க. ஆவு குரங்கு கூட ஆன்னு கத்துது, ஊன்னு கத்துது. இப்படி எல்லாம் இருக்கு. அதை பேசிட்டு இருக்க முடியாதுங்க, நேரம் இல்லை. இப்ப நமது ஆரோக்கியம் தான் முக்கியம். மணி பெண்ண 6:33. இன்னைக்கு யாரும் வரல. கிராவிட்டி பத்தி பேசும்போது எனக்கு இப்ப என்ன ரியலைஸ், நம்ம இந்த நீர் மருத்துவம் அந்த இது பண்ணதுக்கு அப்புறம் உடலே வந்து லைட் ஆயிருச்சு. அப்படியே ஆமா, லைட் ஆயிரும். சரியாச்சு, உடல் லைட் ஆயிரும். இதை சொல்லுங்க. இப்ப அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க இப்ப அனுபவம் ஜெகன், உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஜெகன் சொல்லலாம், தெய்வம் சொல்றேன். அவங்க அப்பா கூட நான் சொன்னேன், அவங்க அப்பா கால் வீங்கம் இருக்குது. நீங்க வந்து வயசு 84, கவலைப்படாதீங்க. முதல்ல வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் தனியாக ஒரு குடியில் போட்டு அங்க கொண்டு வச்சு வீட்டுல வச்சுக்காருங்க. வயதானவர்களை வீட்டுல இருக்கவே கூடாது. தனியாக ஒரு வசதி இருந்தா தனியாக கொண்டு வச்சிடணும். வீட்டுல இருக்கவே கூடாது. அவங்க ஆரோக்கியத்தை சரி கொடுத்து தனியா வச்சிடணும். ஆரோக்கியத்தை சரி கொடுத்து தனியா வச்சிருங்க. தெய்வம் சொல்லுங்க. தெய்வராஜாங்க மதுரை. ஐயா வணக்கம் ஐயா. ஆரோக்கியத்தை புரிஞ்சு கொண்டால் தனியா வச்சிடணும். என்னது? ஆரோக்கியத்தை புரிந்து கொண்டால் தனியா வச்சிடணும். ஆமா, அப்பதான் வந்து மத்த அசுசை வந்து சேராது. சரியா, இது கருத்தை சொல்லுங்க நீங்க. தனிமையில கொண்டு வந்துடலாங்க எல்லாத்தையும். அதாவது ஏற்கனவே சொல்லி நம்ம கருத்து எல்லாத்தையும் உள்வாங்கி பயிற்சி பெறுவதற்கு நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், பசித்திருக்க வேண்டும் நம்ம சொல்லியிருக்கோங்க. ஆமா 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 ஆமா. அதனால வந்துட்டு தனிமையாக இருக்கும் பொழுது, அதுவும் இந்த மாதிரி வனப்பகுதிகளில் இருக்கும் பொழுது தூய காற்று நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்குங்கய்யா. தூய காற்றில் தான் எல்லாம் இருக்கு. தூய காற்று தான் அடிப்படைன்னு சொல்லியிருக்கோம் நாம. ஆமா, தூய காற்று வந்துட்டு கிடைக்கும். அதனால வந்துட்டு நம்ம அதிகமாக அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம பெறுவதற்கு வந்துட்டு அந்த தனிமையும் மரங்கள் அடர்ந்த பகுதிகளும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயன் கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. அதான் முடிஞ்சதுன்னா பிஜி என்ன பண்றீங்கன்னா, உங்க வசதிக்கு மேட்டுப்பாளையத்துல 80,000 ஒரு ஏக்கரா வாங்கிருங்க. இப்பவே வாங்கி போட்டுருங்க. கல்லாறு பக்கம் மலையடிக்கிற பக்கம் ஆத்தோரத்துல நீங்க வந்து தண்ணியே தேவையில்லை, வெறும் காப்பி. நான் வாங்கியிருக்கேன் பாருங்க, 100 சென்ட் வாங்கியிருக்கேன். 100 சென்ட் வாங்கியிருக்கேன் நான். 100 சென்ட் வாங்கியாச்சு.
இவட ஆமா அந்த ஆரம்ப 2017 வாங்கிட்டு இது எப்பவோ வாங்கியிருக்கணும், அறிவே வரல. பணமே சம்பாதிக்க முடியலைங்க, எவன் பணமே தர்றது இல்ல. அப்புறம் எப்படி ஐயா மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் கட்டுன்னு சொன்னா ஒருத்தரும் கட்டுறது இல்லையே. ஒருத்தர் தான் கட்டுறீங்க. யாராவது கட்டுறீங்களா? 1ஆம் தேதி பிறந்தானே உடனே எலக்ட்ரிக் பில் கட்டிடுறீங்க. 1ஆம் தேதி பிறந்தானே பாலுக்கு டீக்கு எல்லாம் பணம் கட்டுறீங்க. 1ஆம் தேதி பிறந்தது நம்ம படிக்கிறோமே, ஒரு நியாயமா ஒரு பணம் கட்டணும் என்னமே இல்லையே. நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், யாராவது கட்டுறாங்களான்னு பாருங்க. ஏதோ 2 பேர் கட்டுறீங்க, அவ்வளவுதான். அப்ப நான் இனியும் சும்மா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும், அப்படித்தானே கேசவன்? அன்மியூட் பண்ணி பேசுங்க ஐயா. ஒரு 1000 ரூபாய் நீ வச்சுக்கலான்னு நிறைய பேர் சொன்னாங்க. 2000 ரூபாய் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. 2000 ரூபாய் நீங்க வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. 2000 ரூபாய் யாருக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஒரு 10 பேராவது 2000 கட்டுற வரணும் இல்ல? வேண்டாப்பா, ஒரு 5 பேராவது. எவ்வளவு வசதி இருக்கிறவங்க, வசதி இருக்குது வசதி இல்ல, ஒரு 10 பேராவது 2000 கொடுக்க தயாரா? தெய்வநாயகம் ஐயா, அத இப்ப நான் உங்களுக்கு அறிமுக வகுப்புக்கு ஒரு 3000 ரூபாய் கட்டினீங்க ஆரம்பத்துல. என்னோட மனைவி வந்துட்டு நான் இந்த வகுப்புல சேரணும் அப்படின்ட்டு பணம் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உண்மையிலே வந்துட்டு பிச்சை எடுத்து தான் வந்துட்டு கட்டணும் அப்படின்ற முடிவுல நான் வேற ஒருத்தங்களோட உதவியை நாடி தான் வாங்கி நம்மளுக்கு கட்டினேன் இந்த பயிற்சியில சேர்றதுக்கு. நல்லது நல்லது. அப்ப அவையார் சொல்ற மாதிரி கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே. படிப்பது நல்லது, படிப்பு நல்லது, பிச்சை எடுத்தாவது கற்றுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க இது பண்ணங்காட்டி தான் உங்க அப்பாவுக்கு நீங்க முன்னேற்றத்தை கொடுத்துருக்கீங்க. உங்க அப்பாவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். எத்தனை லட்சம் செலவு பண்ணி அதை குறைக்க போறீங்க? அது ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை லட்சம் மிச்சமா இருக்குது? நீங்க போய் அட்டிங்க. எத்தனை லட்சம் பண்ணி நம்ம இப்ப இதே வந்து உங்க அப்பா எத்தனை லட்சம் பண்ணி இருப்பாரு. இந்த லட்சத்தை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்குதுங்க இந்த பணம். இந்த லட்சத்தை இதுக்கு என்ன கைமாறி இருக்கு? மிச்சம் இருக்கு ஒரு லட்சமே வச்சுக்கீங்க. இந்த மிச்சம் 97,000 எப்ப திருப்பி தர போறீங்க? அதான் கேள்வி. பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க. கரெக்டா தான் இன்னைக்கு பாருங்க, எல்லாமே பேச வேண்டியது இருக்குது. இந்த பிரச்சனைக்கு இப்ப நான் வந்து பேசுறேன்னா, தினம் வந்து 10 வகுப்பு எடுக்கிறேன்னா எனக்கு சம்பளம் கொடுப்பது யார் சொல்லுங்க? கேசவன், பன்னீர்செல்வம், ஜெகன், திருலோகச்சந்தர். எனக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? சம்பளம் முடிஞ்சவங்க கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதாங்க. சம்பளம் கொடுக்க வேண்டிய முடிஞ்சவங்க முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறது தான். இந்த மாதிரி பதிலாவது வரணும் இல்லை? இந்த மாதிரி பதிலாவது முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க வேண்டியதுதாங்க. ஒருத்தர் ஒரு ரெசிப்ரோக்கல் ஹெல்பிங் தானே. வந்து விஷயம் இது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. இந்த இது என்னுடைய தெரியும் எனக்கு என்னன்னு. என்னை நான் காப்பாத்திருக்கு எனக்கு தெரியும். இவ்வளவு பேச என்னை காப்பாத்த தெரியாது எனக்கு. ஐயா, குருகுல கல்வி முறையினவே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்போ ஈவன் நம்மளுடைய மருத்துவ முறை கூட பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறையில இருந்தது. முறை இருந்தது. தங்கிட்ட இருக்கிற கொடுத்துதான் கத்துக்கிட்டாங்க. தங்கிட்ட இருக்கிற கொடுக்கறதுதான் கொடுத்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். பங்க மகசூல் வந்த பிறகு அந்த வைத்தியர்கிட்ட போறோமோ இல்லையோ, ஆனா வைத்தியருக்கான பங்கு போயிடும் மாசம் மாசம். வைத்தியர்கிட்ட நம்ம போறோமோ இல்லையோ, வைத்தியர்கிட்ட நம்ம போய் வைத்தியம் பாக்குறோமோ இல்லையோ, மகசூல் வந்த பிறகு வைத்தியருக்குன்னு இவ்வளவு எடுத்து வச்சிருவாங்க. போனாதான் வந்து நம்மளுடைய வைத்திய குணம் பாப்பாரு, கொடுக்கணும்னு கிடையாது. மகசூல் வந்துட்டாவே இவருக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துடணும், அப்படி இருந்தது. எந்த ஒரு கட்டாயத்தின் பேர்லயும் ஐயோ நமக்கு சம்பளம் கொடுத்தாதான் இவங்களுக்கு நல்லா வைத்தியம் பார்க்கணும் அப்படின்ற மைண்டே வராது. சோ அவருக்கும் வராது, யாருக்கு அவருக்கும் வரக்கூடாது, வைத்தியருக்கும் வராது. சோ அப்ப பாத்தீங்கன்னா அங்க நேர்மை இருந்தது, அதாவது உயிரின் நோக்கமா தான் இருந்தது. ஆமா, அது பண்டமாற்ற முறையில இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம பாஸ் கொடுத்து எல்லாமே செய்யறதுனால இப்ப அதேதான் வந்து ஆசிரியர்களுக்கும் அந்த குருகுல கல்வி முறைக்கும் அப்படிதான். அதேதான் பண்டமாற்று முறை இருந்ததுனால மகசூல் வந்த பிறகு எடுத்துட்டு போய் உடனே கொடுத்துருவாங்க மாசம் மாசம். அதாவது மந்த்லி ஃபீஸ் கிடையாது. அது வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருந்தது. சோ இப்ப இது வந்து புரியுது. இப்ப வந்து நம்ம மகசூல்ங்கிறது ஒரு 2 தடவை புரியுது. அதான் பண்டமாற்று முறை. மகசூல் வந்து வருஷத்துக்கு ஒரு காயவா அல்ல மகசூல் 2 வருஷத்துக்கு ஒரு காவாங்கிற பிரச்சனை இல்ல. வந்ததுன்னா கொண்டு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான்.
அவரும் கொடுத்துருவாங்க. எதிர்பார்க்க அதாவது மாட்டாரு, இவங்களும் கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஆமா அப்படி இருந்தது. அப்படி இருந்த காலகட்டம் போய் இப்ப டோட்டலா வந்து நம்ம அது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அந்த முறையை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், அதாவது அழிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா. கொடுத்தல் ஈதல் அறம்ங்கிற எண்ணமே போயிடுச்சு, கொடுப்பது அறம்ங்கிறதே போயிடுது. அதாவது நீங்க எந்த நோக்கம் இல்லாம ஒருத்தர் முன்னேற வேண்டும் அதற்காக கொடுக்குறோம். அதாவது உனக்கு பயன் இல்லாட்டையும் பரவாயில்ல கொடுக்கணுங்கிற, உனக்கு பயனே இல்லைல்லாட்டும் பரவாயில்ல, நீ பிறருக்கு கொடுக்குவேனுங்கிற எண்ணமே அத்து போச்சு. கொடுக்குவேனுங்கிற எண்ணமே ரொம்ப அதாவது மோசம் அந்த போயாச்சு. காலத்துல பிள்ளைகளை சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது கண்டிப்பா வெறுங்கையோட போக மாட்டாங்க. அதே மாதிரி பெரியவங்களை பார்க்கும்போது வெறுங்கையோட போக மாட்டாங்க. இந்த பழக்கம் இருந்தது. கரெக்ட். சரி சரி சரி. திரும்பி வரும்போது அந்த அந்த பாரு நல்லா பாத்துருக்க அந்த காலத்துல திரும்பி வரும்போது 1 ரூபா காசு கையில கொடுப்பான். அந்த கையை குழந்தைய கையை விரிச்சு 1 ரூபா காசு நான் வாங்கியிருக்கேன், சிறுசா இருக்கிறப்ப கொடுப்பாங்க. 1 ரூபா காசு, 8 அணா காசு, 4 அணா காசு, அப்புறம் பழம் ஏதாவது ஒண்ணு கையில கொடுப்பாங்க. அது வாங்கி அப்படியே கையில வச்சுக்கிட்டு இருக்கு, இப்படி இப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இதுதான் இருந்துச்சு. அதை கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு இதுதே போயிடுச்சு, கொடுக்கறதுங்கிறதே போயிடுது. என்னது மீட் எடுக்கணும்னா தமிழ்ல என்னென்ன சொல்லி இருக்காங்களோ அதை மாதிரி ஒன்னொன்னா நீங்க ஆறுவது அறம் செய்ய விரும்ப, ஆறுவது சிவன், எல்லாத்தையும் கிளாஸ் வைத்தியத்துக்கு போய் இப்ப எங்கேயோ போகுது. இனி ராக்கெட் கண்டுபிடிச்சு அடுத்தது இனியும் ஒரு ராக்கெட் டிசைன் பண்ணி ஏறுங்கடான்னு சொல்லணும். இப்ப அந்த நிலைக்கு நம்ம போகணும். இப்போ எல்லாம் அங்க அதையும் போய் அதுக்கு பிரச்சனை அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. மின்சாரம் இல்லைங்கிறத பிரச்சனை. ஆசிரியர் வந்துட்டு எல்லாத்தையும் தான் சொல்லி கொடுக்கணும். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். அதுக்கு தான் அடுத்து என்ன பண்ணணும்னா பெட்டர், அதாவது இப்ப பிஜி முயற்சி பண்ணா ஒரு 2 மணி நேரம் மாதிரி ஒரு லேப் வச்சு பண்ணிடலாங்க. எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபர்னஸ் எலக்ட்ரிக் ஃபர்னஸ் வேணும். என்னது எலக்ட்ரிக் ஃபர்னஸ் இருந்தா செஞ்சிடலாம். 1500 எலக்ட்ரிக், அது ஒரு 20,000 வந்தாலும் தரமா வேணும், 1 லட்சம் வேணும். எவங்க எங்க போய் செய்யறது எல்லாம்? ஏற்கனவே கிராவிட்டி கண்டுபிடிக்க 2 லட்சம் செலவு பண்ணி இதை விட சீப் அது செலவு பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். செலவு பண்ணி ஒர்க் ஷாப் தானே கொடுத்து போட்டு வந்துட்டேன். ஒர்க் ஷாப் நீயே வச்சுக்கிட்டான்னு வந்துட்டேன். எப்படியோ ஒரு 50,000 வித்துருப்பான். 2 லட்சம் செலவு, அது வித்தது 50,000 வித்துருப்பான். நான் அந்த ஒர்க் ஷாப்புக்கு அதுக்கப்புறம் போகவே இல்லை. என்னமோ பண்ணிட்டு போ, நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனி இது வேலைக்கு ஆகாதுன்னு சரி விஷயம் தெரிஞ்சு உண்மையை எடுத்து மின்சாரத்தை பார்த்துட்டேன். ஏன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு மேல ஓட்ட முடியாது. 10 நிமிஷத்துல இன்புட் அவுட்புட் வந்தது. 1 கேவி கொடுத்து அது வேற எவல்யூஷன் டைமென்ஷன் மாத்தணும். நான் 1 கேவி வச்சு 2 கேவியை மாற்ற முடியாது, டைமென்ஷனை மாத்தணும், வேற மெக்கானிக்கல் சிஸ்டத்தையே மாத்தணும். நான் வந்து என்ட்ரன்ஸுக்கு அது என்ன கட்டினா அந்த 1000 RPM சுத்தும் பொழுது உள்ள ஆட்டையுமே அதிரணும். அப்ப என்ன ஆன்டி ஃபிரிக்ஷனா மாறிடும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டியை வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும்? அந்த சக்கரை ஆன்டி கிராவிட்டி வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும்? ஆன்டி கிராவிட்டி வேலை செய்யணும். ஃப்ளைவீல் ஆன்டி கிராவிட்டி கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? நம்ம கேசவன் ஐயா இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, பிசிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க இல்லையா? ஒன்று சொல்றேன் பாருங்க. சுத்தியில் இருக்கிற கையில சுத்தி எல்லாம் வச்சிருக்கீங்க. 6 பவுண்டு சுத்தி, 4 பவுண்டு சுத்தி, 10 பவுண்டு சுத்தின்னு சொல்றீங்க இல்லையா? கிமிட்டிங்கிறீங்க அப்படித்தானே? அந்த சுத்தியில தளவு நீளமா பிடிச்சி உங்களால தூக்க முடியுமா? அந்த சுத்தினுடைய கைப்பிடி எந்த அளவுக்கு குட்டையா இருக்குதோ அந்த அளவுக்கு குட்டையா இருந்தா நீங்க தூக்க முடியும். அதே அந்த கைப்பிடி வளர்த்தியா போயிட்டே இருந்தா தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஏன்னா அந்த கிராவிட்டி கீழே நிறுத்துறோம் இல்லையா? அந்த தளவு இருக்கிற வெயிட் வந்து கீழே நிறுத்திட்டே போயிடும். அதனாலதான் கைப்பிடி சிட்டி கை கிட்ட பிடிச்சி எடுப்பாங்க. எட்ட போக போக என்ன ஆகுன்னா அந்த பவர் லாஸ் ஆயிடும். ஆனா அதே 10 பவுண்டு அல்லது 10 கிலோ இருக்கிற சுத்தியில 2 விரல் அப்படியே தூக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? 2 விரல தூக்கலாம். நம்ப முடியுதா? ஒரு இதே சுத்தியல் 3 அடி நீளமுள்ள ஒரு சுத்தி, 3 அடி இல்ல ஒரு கைத்தடி. அந்த கைத்தடியில தலைவுல வந்து என்ன பண்ணிருக்க ஒரு 10 கிலோ வெயிட் வச்சிருக்கீங்க, கையில தூக்க முடியாது. ஆனால் வேற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம்னா 2 விரல் அப்படியே தூக்கலாம். 2 விரல் அப்படியே தூக்கிடலாம். சாத்தியமா இல்லையா? இப்பதான் சொன்ன பாருங்க, ஒரு பொருள் வேகமா சுத்துகின்ற பொழுது அது ஈர்ப்பு விசையை எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறது. என்னது ஈர்ப்பு விசை எதுக்கு? சார் அப்ப அந்த சுத்தியில தலைவு இருக்கு இல்லையா, சுத்தியில அந்த வெயிட் இருக்கு இல்லையா, அந்த வெயிட் மண்டை, அந்த மண்டை வந்து ஒரு வினாடிக்கு அதாவது RPM நிமிடத்திற்கு 1000 தடவை சுத்துற மாதிரி இருந்தா நீங்க 2 விரல் அந்த சுத்தியில தூக்கிடலாம். 2 விரல்ல தூக்கலாம். ஆனா தலைவுல இருக்கிற மண்டை இருக்குது இல்லையா, அந்த மண்டை எத்தனை சுத்தணும்? ஒரு நிமிடத்திற்கு 1000 சுத்து சுத்தணும். அந்த மண்டை வெயிட் மட்டும் 1000 சுத்து சுத்தணும். அந்த வெயிட் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த வெயிட்டே சுத்தணும்.
அந்த வெயிட் கை அந்த வெயிட் இருக்குல்ல அந்த மண்டை ஒரு சக்கரமா மாத்திருங்க. அந்த அந்த மண்டையை வந்து 10 கிலோ மண்டையை வந்து என்னவா மாத்தி ஒரு சக்கரமா மாத்திடுறீங்க. அது 10 கிலோ உருண்டையா இருக்குது, ரைட்டு, தண்டாயுத மாதிரி இருக்குது. அதே பட்டையாக்கி அதுல ஒரு பேரிங் போட்டு அது வந்து ஒரு 1000 ஆர்பிக்கு சுத்திரிங்க வச்சுக்கோங்க. அப்படியே 2 விரல அப்படியே தூக்கலாம், 2 விரல தூக்கலாம். அப்ப கிராவிட்டி அவுட் ஆயிடுச்சு. என்னது அதுக்கு எடையற்று போய் விடுகிறது. நின்று எடை போட்டீங்கன்னா 10 கிலோ இருக்கு, அந்த சக்கரை வேகமா சுத்தப்ப எடையே போயிடுதுங்க. ஆச்சரியமா இல்ல? பூமியினுடைய இயக்கம். இது ஸ்கூல்ல செஞ்சு காட்டுவாங்க, ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன பாருங்க, இப்படி 2 இது ஒரு சைக்கிள் சக்கரத்தை எடுத்துக்கங்க. சைக்கிள் சர்ன்னு சுத்திட்டு இங்க பாருங்க, சர்ன்னு சுத்திட்டு இப்படி கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு கையை விட்டுருங்க, ஒரே கையில சுத்தம், ஒரே கையில சுத்திட்டு இருக்கு. ஆனா அது வந்து வேகமா இழுத்து, நல்ல வேகமா இழுத்து விடணும். கையில பிடிச்சுக்கணும், வேகமா சுத்தி டக்குன்னு ஒரு காம்பை மட்டும் பிடிங்க, அப்படி நின்று இருக்கும். சைன்னு ஒரு பக்கம் பிடிச்சி எல்லா வெயிட்டையும் சென்டருக்கு போயிடும். எங்க எல்லா வெயிட்டும் எங்க போயிடும்? சென்டருக்கு போயிடும். எல்லா வெயிட்டும் சென்டருக்கு போயிடும். புரியுதா? ஆன்டி கிராவிட்டி வீல்னு போடுங்க, போடுங்க ஆன்டி கிராவிட்டி வீல்னு போடுங்க. அந்த அந்த ஐடியா பண்ணிட்டு நான் பண்ணணும். ஆன்டி கிராவிட்டி வீல் அழகழகா காட்டுவான் பாருங்க. ஆன்டி கிராவிட்டி வீல் போடுங்க. பூமி எதிர்க்கிறதே ஆன்டி கிராவிட்டி தான். ஆன்டி கிராவிட்டி அதை இயற்கை படைச்சு நமக்கு என்ன பண்ண, நமக்கு தந்துவை கவர்ச்சி, அதுக்கு வந்து ஆன்டி கிராவிட்டி 1000 ஆர்பிஎம் சுத்துச்சுன்னு வச்சுங்க, ஈர்ப்பு விசை வேலை செய்யாது, வெயிட்லெஸ்ஸா மாறிடும். 100 கிலோ எடை அது 1000 ஆர்பிஎம் சுத்துறப்போ 100 கிலோ எடை இல்ல, பூ மாதிரி ஆயிரும். வந்துருச்சா? ஆன்டி கிராவிட்டி வீல் வந்துருச்சா? வந்துருச்சுங்க. அந்த வீடியோ எல்லாம் பாருங்க, எப்படி ஓடுதுன்னு பாருங்க. இதெல்லாம் லண்டன்ல சொல்லித்தராங்க, இந்தியாவில யாரும் சொல்லித்தர்றது இல்லை. இங்கிலாந்துல சொல்லித்தர, அமெரிக்கால சொல்லித்தர, முன்னேற எல்லாம் இது சொல்லி தருவாங்க. ஆன்டி கிராவிட்டி வீல் சொல்லி தருவாங்க. இங்க இந்தியாவில எவனுக்கு தெரியுது? ஒருத்தர் சொல்லித்தரது இல்லை. ஐஐடியில் கூட கிடையாது. என்ன படிச்சிருக்கான், என்ன போட்டிருக்கேன்? ஆன்டி கிராவிட்டி வீல் என்ன போட்டிருக்கான் படிச்சு பாருங்க. இந்த ரொட்டேஷன் ஸ்பீடு போட்டுப்பான் பாருங்க. அதாவது ஒரு வெயிட்டை நீங்க இப்ப ஃப்ளைவீல் வந்து வெயிட்டுக்காக இல்ல, அந்த ஃப்ளைவீல் உள்ள எல்லா மிஷின்லயும், இந்த கிளாசிக்கல் மிஷின்ல எல்லாமே வந்து பார்த்து உள்ள ஃப்ளைவீல் வச்சிருப்பாங்க. அது விமானமாகட்டும், கப்பலாகட்டும், ராணுவம் எல்லாமே அந்த டீசல்ல ஓடுறது, பெட்ரோல் ஓடுறது, எதுவா இருந்தாலும் சரி, அது டீசல்ல ஓடினாலும் சரியே, பெட்ரோல் ஓடினாலும் சரி, ஃப்ளைவீல் வச்சிருப்பான். அந்த பிஸ்டன் ஸ்ட்ரோக்கை வந்து சமப்படுத்தி கொடுக்கறதுக்கு வச்சிருக்காங்க, தவிர எனர்ஜி கிரியேட் பண்றதுக்கோ எனர்ஜி டெஸ்ட்ராய் பண்றது கிடையாது. ஈக்குவேஷன் பண்றதுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, ஈக்குலிபிரியம். என்னது ஈக்குலிபிரியம்? என்ன சொல்லுவீங்களா? என்னது? அதாவது in this instance we are going to make a gyro wheelingறாங்க. gyro wheel தான். Balance on different objects while it's spinning. In the picture above you can see a 1 kg wheel spinning vertically around the rope. If you have not seen a gyroscope or you are not expert in physics, you would expect that the wheel should spin horizontally. சரி, அது எப்படி வேணா இருக்கட்டும், அது எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம், அது எப்படியே இருக்கட்டும். அப்படி சுத்துக்கின்ற பொழுது ஆன்டி கிராவிட்டியா மாறுது. அப்ப ஈர்ப்பு விசை அங்க போயிருது. என்ன விசை போயிருது? ஃபிரிக்ஷன் ரெடியூசர். ஃபிரிக்ஷன் ரெடியூசரா மாறுது. என்னது ஃபிரிக்ஷன் ரெடியூசிங்? என்னது? ஃபிரிக்ஷன் ரிலீஸ் ஆயிடுது, ரெடியூஸ் ஆயிருது மேக்ஸிமம். அது நெக்லிஜிபிள் ஃபிரிக்ஷன் இருக்கும், ஆனா நெக்லிஜிபிள். அது சுத்துற அளவுக்கு ஃப்ரீ ஆயிருது. அந்த இடத்துல சுத்தம். இப்ப இதைத்தான் நான் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 400 கிலோ வெயிட்டை வந்து சுத்தும் பொழுது, 400 கிலோ வெயிட்டை சுத்தும் பொழுது அது தானாவே செல்ஃப் மொமெண்டா மாறும். அப்படி மாறப்ப ஆன்டி கிராவிட்டியா மாறிடும். ஆன்டி கிராவிட்டியா மாறுற பொழுது அதுக்கு ஃபிரிக்ஷனா ஒண்ணும் கிடையாது. அந்த ஆன்டி கிராவிட்டி மாறும் பொழுது 10 கிலோ கல் வந்து அது 100 கிலோ வேகத்துல சுத்த ஆரம்பிக்குது. 100 கிலோ எடையோட இம்பாக்ட் அதிகமாயிருது. என்னது இம்பாக்ட்? 1 கிலோ கல்ல வந்து 10 அடி உயரத்துல போட்டு பாருங்க, கீழே போட்டு என்ன ஆகும்? 1 கிலோ கல்லு 10 அடி உயரத்துல கீழே போடுங்க, 10 கிலோ வேகத்துல சுத்தும். 10 கிலோ வேகத்துல அடிக்குமா, வேகமா அடிக்குமா? 9.81 cubed per second. 9.8 cubed per second தான் ஃபார்முலா அதுக்கு. அதே நேரத்துல தூக்குவதற்கு அதே 10
அப்ப லாஸ் தான் வராங்க, லாபமே வராது. 10 ரூபா இறக்கிறதுக்கும் 10 ரூபா செலவு. இது வந்து அடிப்படையிலே தப்பு, போட்டா வராது. தூக்குவதற்கு 10 ரூபா செலவு பண்றீங்க, இறக்குவதற்கு அதே 10 ரூபா தான் செலவு பண்ணுவீங்க. ஒரு பொருளை மேலே தூக்கணும், மேல இருந்து கீழே போட்டீங்க சரி, கீழே இருந்து மேலே தூக்குறதுக்கு அதே, கீழே இருந்து மேலே தூக்குறதுக்கும் இப்போ 1 கிலோ சக்தி தூக்கணும்னா 10 கிலோ செலவு சக்தி பண்ணா தான் 1 கிலோ தூக்குவதற்கு 10 கிலோ செலவு பண்ணணும். 1 கிலோ தூக்குவதற்கு 10 கிலோ. அந்த 1 கிலோ தான் மேலே போகுது, 1 கிலோ தான் 1 கிலோ தான் மேல போகுது. ஆனா நம்ம 10 10 கிலோ கிலோ யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வரவு எட்டனா செலவு எட்டனா, அவ்வளவுதான், எக்ஸஸ் கிடையாது. என்னது அப்ப என் புத்தி என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த இன்புட்டை எப்படா குறைக்கிறதுன்னு பார்த்தோம். சரி, ஒரு 10 கிலோ 1 கிலோ தூக்குறதுக்கு 10 கிலோ செலவு பண்றீங்க, அது திருப்பி விட்டோம்னா அதே 10 கிலோ தான் திருப்பி வருது. 1 கிலோ கொடுத்து 10 ரூபா செலவு பண்ணி 1 ரூபாய் மேலே தூக்குறான். சரி, அந்த 1 ரூபாய் தீப்பிட்டோம், திருப்பி அது 10 ரூபா தான் கொடுக்குது. மீண்டும் அது 10 தான் கொடுக்குது, வேற 11 கொடுக்கறது இல்லை. அப்ப இது எக்ஸசைஸ் இல்லை. அப்ப என்ன, அந்த வடிவத்தை மாத்தி நான் என்ன பண்றேன்னா அந்த வெயிட்டை சுத்த வைக்கிறேன். 1 kV மின்சாரத்தை கொடுத்து அது என்ன பண்ணுது தெரியுமா, ஆன்டி கிராவிட்டி சுத்த வைக்கிறேன். ஆன்டி கிராவிட்டி அது எத்தனை 1000 RPM சுற்றணும், குறைஞ்சபட்சம் 1000 RPM சுற்றினா தான் ஹை டார்க்காக மாறும். அப்போ வந்து நான் 400 கிலோ வந்து எப்படி பார்த்தேன், 400 கிலோ 4000 கிலோவாக மாறுது. 400 கிலோ என்னவா மாறுது, அந்த இடத்துல நிறுத்தி வச்சிடுறேன். இதுதான் இந்த மேலையும் தூக்கவில்லை கீழையும் தூக்கல, அந்த நியூட்டன் லாவே உடைக்கிறேன். என்ன லாவை உடைக்கிறேன், நியூட்டன் லா உடைச்சாச்சு. நியூட்டன் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல நின்று இருக்குது, ஒரு இடத்துல நேரா போகுது, ஒன்று வட்டம் அடிச்சு மோதுது. இந்த 3மே அதுல இல்லை. என்ன இல்லை, ஜெகன் அவர் வந்து மியூட் பண்ணுங்க. சத்தம் வருது. இப்ப போயிடுச்சா, போயிடுச்சு. இந்த ஆன்டி கிராவிட்டி பார்த்து தான் யோசிச்சு தான் என்ன பண்ணோம்னா, அந்த கல் கான்கேவ் கான்வெக்ஸ், நடுவில் கனம் ஓரத்தில் சொன்னோம். இது என்ன பண்ணுது, நீங்கள் சொல்கிறது கான்கேவ் தான், பீச்சு சொன்னீங்க கரெக்டு தான். ஆனால் அது டபுள் பீச்சு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த குவியாடி மாதிரி வேணும், அது கரெக்டு தான், அது கரெக்டு தான். ஆனால் அதில் 2 ஆக்ஷன் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன ஆக்ஷன் இருக்குது, அது புரியாம நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனால் அது 2 தன்மையுடையது. விலகி போறத உள்ள கொண்டு வருது, விலகி போற வெளிச்சத்தை உள்ள கொண்டு வருது, விலகி போற வெளிச்சத்தை உள்ள கொண்டு வந்து. நீங்க நடுவுல குவிக்கப்படுறதான் பார்த்திருக்கீங்க, நடுவுல குவிக்கிறத மட்டும் தான் பார்த்திருக்கீங்க தவிர அது வெளியிருந்து உள்ள இழுத்து இருக்குது, வெளியிருந்து உள்ள இருக்குது. ஆமா, சென்ட்ரிஃபியூகல் இருந்து சென்ட்ரிஃபெட்டல் கொண்டு வருது, சென்ட்ரிஃபியூகல் இருந்து டபுள் ஆக்ஷன் தான். அந்த இட்லி வடிவம் வந்து டபுள் ஆக்ஷன். அப்ப நான் என்ன பண்றேன்னா, நடுவுல டார்க் அதிகமா இருக்கும், நடுவுல டார்க் அதிகமா இருக்கும், ஓரத்துல ஸ்பீட் அதிகமா இருக்கும். இந்த 2ஐயும் வடிவமைக்கிற கருவி உலகத்துல கிடையாது, உலகத்திலே கிடையாது. நான் வடிவமைச்சேன் என்ற சிந்தனைக்கு வந்துச்சு. அப்புறம் இதே மாதிரி தான் ஆந்திராவில் ஒருத்தர் வடிவமைச்சிருக்காரு. அவர் பேரு பாலா பாஸ்கர்னு பேரு, பெரிய பணக்காரர். அவர் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சவர். இன்னைக்கு சக்சஸ் பண்ண முடியல, சீப்பா கொடுக்க முடியல. 2 kV இன்ஜினா மாத்திருக்கணும். அவர் சொல்றதே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாவாட் 10 மெகாவாட் சொல்றாரு, எவனும் வாங்க மாட்டான். அது இன்னும் மார்க்கெட் பண்ண முடியல, சக்சஸ் பண்ணிட்டாரு. நான் அவர்கிட்ட பேசினேன், போதுங்க நீங்க செய்யாதீங்கன்ட்டாரு. சரி நிறுத்திட்டு நான் அவர்கிட்ட பேசுறேன், நான் போதுங்க நீங்க செய்யாதீங்க செலவு ஆயிரும்னாரு. ஆமா ஆச்சுங்க 1.5 லட்சம் ஆச்சு, நான் பேச மூடிட்டு போடான்ட்டாரு அவரு. நான் அப்படியே மூடிட்டு, நான் அறிவாளி சொல்றதை கேட்கணுங்கிறது மூடிட்டு, நான் மூடையான்ட்டாரு. மூடியா மாட்டிக்குவே, செலவாயிட்டே போக இந்த முண்டங்கள் ஒத்துக்காதுன்ட்டாங்க. இதுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், பொண்டாட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியர். நீ போட்டு பாருங்க, கிராவிட்டி வீல் பாலா பாஸ்கர்னு போட்டு பாருங்க, வருதான்னு பாருங்க. போட்டு பாருங்க, மெக்கானிக்கல் பேட்டரி போட்டு பாருங்க. அவர் தான் இந்தியா உலகத்துக்கு டாப் போஸ்ட், பிபிசியில் கூட வந்துருச்சு. அது மெக்கானிக்கல் பேட்டரி பாலா பாஸ்கர்னு போடுங்க, போட்டு பாருங்க. மெக்கானிக்கல் பேட்டரி பாலா பாஸ்கர், மெக்கானிக்கல் பேட்டரி பாலா பாஸ்கர்னு போடுங்க, மெக்கானிக்கல் பேட்டரின்னு போடுங்க.
அது என்ன பண்ணாருன்னா ஹைபிரிட்டாக கொண்டு வந்துட்டார், அதனால தப்பிச்சிட்டாரு. ஹைபிரிட்னு கொடுத்துட்டாரு. ஹைபிரிட் மெக்கானிக்கல் பேட்டரின்னு கொடுங்க. ஹைபிரிட் மெக்கானிக்கல் பேட்டரி பை பாலா பாஸ்கர்னு போடுங்க. ஹைபிரிட்லாம் அவர் கண்டுபிடிச்சது தான். ஹைபிரிட் எல்லாம் கலந்துட்டார். ஹைபிரிட் எல்லாம் கலந்தது தான். அந்த தொழில்நுட்பத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஒன்றும் இல்லை, சென்ட்ரிஃபெட்டல் சென்ட்ரிஃபியூகல் ரெண்டு கொண்டு அந்த வீலில் கொண்டு வந்துட்டாங்க, சக்ஸஸ் ஆயிடுச்சு அது. எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஹைபிரிட் இவரு ஸ்ரீனிவாஸ் பாஸ்கர்னு இருக்குங்க. அதே தான் போடுங்க. ஹைபிரிட் மெக்கானிக்கல் பேட்டரி வந்துருச்சு இல்லையா? அது இருக்கு, 100 வீடியோ இருக்கு. ஆமாங்க. ஹைபிரிட் பெர்பெச்சுவல் மெக்கானிக்கல் பேட்டரி இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ். கீழே என்ன போட்டுருக்குது? வீடியோ இருக்கும், நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்குமே. காமாகியர் அதே அடிங்க அதுதான் கரெக்ட். காமாகியர் அதேதான், காமாகியர் தான் போடுங்க. யூடியூப் நிறைய இருக்குங்க, யூடியூப் வீடியோஸ். அவரை பிடிங்க, அவரே தான். 3 வருஷம் முன்னால அதே தான், காமாகியர் தான், காமாகியர். அவரே தான். அவர் என்ன பேரை மாற்றி நம்ம பேடன்றது சென்னையில் தான் பேடன் பண்ணார், சென்னையில் தான் பேடன் ஆஃபீஸில் பண்ணார். அது ஹைபிரிட் மெக்கானிக்கல் பேட்டரின்னு கொண்டு வந்துட்டார். ஆனால் வந்து மலிவாக கொடுக்க முடியல. அவர் என்னன்னா, ஒரு கிராமத்துக்கு ஒரு ஸ்டேஷன், ஒரு கிராமத்துக்கு ஒரு ஸ்டேஷன், அங்கே இருந்து எல்லாரும் எடுத்துக்கலான்னாங்க. ஆனால் அது யாரும் அது அரசாங்கத்துக்கு இன்னும் போய் சேரலது. அரசாங்கம் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காது, அரசாங்கம் ஒத்துக்காது. அரசாங்கம் சுருட்ட பார்க்கணுமே, சுருட்ட முடியாது. ஆமா, இதுக்கு அவர் பெரிய பணக்காரரு, எல்லா அரசியல் செல்வாக்கு அவருக்கு இருக்குது, பெரிய பணக்காரர் வேற. ஃபேக்டரியை வந்து ஃபேக்டரி 50 கோடி இருக்கும். நான் அவர்கிட்ட பேசுறேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுங்களா? நான் வந்து என்னோட திட்டம் 3 கேவியில் கொடுக்குறதா சக்ஸஸே பண்ணினேன். 3 கேவியில் எடுத்துட்டேன், மின்சாரம் எடுத்துட்டேன். ஆனால் அந்த பிஎல்டிசி மோட்டார் வந்து ஹை டார்க்கு கொடுக்கும், சடன் ஹீட் ஆகுது. ஏன்னா மேக்னெட்டிக் வந்துட்டு ஹீட் ஆயிரும். அது வந்து சென்ட்ரல் வந்து மேக்னெட் இருக்குது, சென்ட்ரல் வந்து நம்ம வந்து மோட்டார் விலையே 18,000. 1 கேவி மோட்டார் 18,000 20,000. இந்தியாவில் அந்த மிஷினே கிடையாது, அந்த மோட்டாரே கிடையாது. ஏன்னா அதனுடைய அந்த நியோடைமியம் அது பார்த்தீங்கன்னா 3 வகையான மண் சேர்ந்தது தான், ரேர் எர்த் மெட்டல். அது பார்த்தீங்கன்னா அலுமினியம் போரான் நியோடைமியம் 3ம் சேர்ந்தது. அதை வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்காக செராமிக்கை மாற்றுறாங்க. செராமிக்கை மாற்றி பலன் இருக்கும். அடேங்கப்ப பயங்கரமான வேக முடியாது. அதாவது 1 மில்லிமீட்டர் கேப்பில் 2 காந்தத்தை வச்சு 1 மில்லிமீட்டர் கேப்பில் வச்சுங்க, கையே துண்டாயிரும் ஐயா. நீங்கள் வந்து ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் கேப் இருந்தால் கூட பரவாயில்ல, சும்மா 1 சென்டிமீட்டர் கேப்பில் விட்டீங்கன்னா கை துண்டாயிரும். இந்த பக்கம் ஒரு காந்தம், இந்த பக்கம் ஒரு காந்தம், இடையில 2 சென்டிமீட்டர் தான் கேப் இருக்கு. கை வச்சு பாருங்க, அடிக்கிற வேக கை துண்டாயிரும். இடைவெளி பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இடைவெளி கேப் அதிகமாக இருக்கணும் அவசியம் இல்லை. அவ்வளோ பயங்கரமான கண்டுபிடிப்பு. அது வந்து முதல் அமெரிக்கா தான் டிசைன் பண்ணாங்க. அது அமெரிக்காவில் இருக்கிற விண்வெளித்துறையினர் டிசைன், அது பேர் பிஎல்டிசி மோட்டார்னு பேர். பிஎல்டிசி மோட்டார், பிரஷ்லெஸ் டிசி மோட்டார்னு பேர். பிரஷ்லெஸ் போட்டு பாருங்க, பிஎல்டிசி மோட்டார்னு போட்டு பாருங்க, பிஎல்டிசின்னு போட்டு பாருங்க. அற்புதமான கண்டுபிடிப்பு. என்னது? ஹைடெக் மோட்டாருங்க. அது வந்து கிராவிட்டி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் வச்சுருப்பான். அந்த மேக்னெட் வச்சுன்னு இன்னைக்கு வந்து பேட்டரி வண்டி ஓடுது இல்லையா, எக்ஸலேட்டர் கொடுத்தா உயிர் எடுத்து தள்ளிடுங்க. சும்மா சாதாரண ஓட்ட முடியாதுங்க ஐயா. 2 வீலர் பேட்டரி வண்டி குழந்தைகளை கொடுத்தீங்க கீழே விழுந்துருவாங்க. நீங்கள் பெட்ரோல் வண்டி முறுக்குனா தான் போகும், இது தொட்டேனே விழுத்து தள்ளிடும். என்னது? பேட்டரி வண்டி சாதாரணமாக யாராவது ஓட்டுனீங்க கீழே அப்புறம் காலை வலிக்கிட்டு விழுக வேண்டியது தான். பொறுமையாக ஓட்டணும். பேட்டரி வண்டி ஹைட்டாக இருக்குது. வந்துருச்சா?
பிஎல்டிசி மோட்டார் ஆ சரிங்களா? ஆ மோட்டார் வித் ஹை எஃபிஷியன்சி, ஹை டார்க் அண்ட் லாங் லைஃப் ஸ்பேன். ஹை டார்க்னு கொடுக்குறான் பாருங்க. ஹை டார்க்னு ஹை டார்க்னா சென்ட்ரிஃபெட்டல்னு அர்த்தம். சென்ட்ரிஃபிகல் கிடையாது, ஹை டார்க். என்னது? முறுக்கு விசை, ஹை டார்க். தள்ளி கொடுக்கறது. ஸ்பீடு வேற, தள்ளுறது வேற. ஃபர்ஸ்ட் கீர் போட்டு தள்ளி கொடுக்கும், போக போக கீரை மாத்திர ஸ்பீட் ஆயிரும். எடுத்தோடனே டார்க் கொடுத்துரும், எடுத்தோடனே ஹை டார்க் மோட்டார். புரியுதா? அதுல இன்னர் ரோட்டார் மோட்டார், எக்ஸ்டர்னல் ரோட்டார் மோட்டார் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போட்டோம். அது ரோட்டார், அது ரோட்டார். ஆமா, அது வெளியே சுத்தி நடு காந்தமே நடுவில் இருக்கும். காந்தமே சென்டர் கிராந்தம். ஆமா, அது இன்னர் ரோட்டார் மோட்டார்ல காந்தம் நடுவுல இருக்குங்க. எக்ஸ்டர்னல் ரோட்டார்ல காந்தம் வெளியே இருக்கு. அது இருக்கட்டும், அது இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த தள்ளி கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மோட்டார் வேலை நான் பார்த்தேன். நான் பார்த்தேன், அந்த ஒரு 8 காந்தம் வச்சிருப்பான். என்ன பயங்கரம் தெரியுமா? அப்பா, நான் கையை ஒரு இடம் என்ன பண்ணிட்டு கவனிக்காம கை வச்சு இந்த பெருவரில் ஒன்று சிக்கிடுது, அப்படியே வெட்டி விட்டுருச்சு, அப்படியே சதை பிச்சு எடுத்துருச்சு. அப்படியே சரி பண்றதுக்கு நான் இப்போ ஒரு 20 மோட்டார் வாங்கி சரி பண்ண. ஒரு ஒரு அப்போதான் புதுசா அந்த பேட்டரி வெண்டி கம்பெனி ஆரம்பிச்சானுங்க எல்லாம் தண்டை. அந்த அதில் பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் தான் அவன் ப்ராடாச்சு. ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி மோட்டாருடைய தன்மையை குறைச்சிடும், குவாலிட்டி குறைப்பான். அந்த மாதிரி குவாலிட்டி குறைச்சி ஒரு 10 மோட்டார் அதை பிரித்து பார்த்து கண்டுபிடிச்சேன் நான். அதெல்லாம் 10 நாளில் கண்டுபிடிச்சி இப்படி தான் வேலை செய்து பார்த்து கடைசியில் நான் புதுசாக 2 மோட்டார் வாங்கினேன். ஒரு மோட்டார் 17,000 சொல்லிட்டு 2 மோட்டார் வாங்கி பண்ணேன். ஒரே நாள் செக் பண்ணேன், ஒரே நாள் ரிசல்ட் வந்து தூக்கி போட்டேன். அவ்வளோதான், ஒரே நாள் தான், 15 நாள். இதான் விஷயம், தூக்கி போடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதான் விஷயம். அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு அந்த என்ன பண்ண, ஒர்க் ஷாப்காரனோட ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சும்மா இருக்கக்கூடாதுக்காக கடைசியில் பழைய வீடு என்ன பண்ண, வெங்கடேசன் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதில் படிக்கும் பொழுது தான் அவர் என்ன சொன்னார், சரி இதை விட மலிவாக கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணேன் நான். இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணு நாங்கள் 2 பேரும் ஓட்டி பார்க்க வேண்டிய என்ற வீடியோ போய் பாருங்க. ஆன்டிக்கு, அதாவது என்னுடைய பேரை போட்டால் வந்துடுது. நீங்கள் யூடியூப்ல போய் என்ற பேரை போட்டால் பாருங்க, தமிழ் மின்சாரம் போட்டு பாருங்க. தமிழ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வீல் போட்டு நான் வருவேன். தமிழ் மின்சாரம் போடுங்க, நான் வருவேன். தமிழ் மின்சாரம் கொடுத்தாலும் வருவேன். தமிழ் வெங்கடேசா கிராவிட்டி வீல் போட்டால், வெங்கடேசா கிராவிட்டி வீல் போட்டால் நான் வருவேன். வெங்கடேசா கிராவிட்டி வீல், வெங்கடேசா சென்ட்ரிஃபெட்டல்னு போடுங்க, வெங்கடேசா சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ்னு போடுங்க, வெங்கடேசா சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ் என்ஜின் போடுங்க, நான் வருவேன். வெங்கடேசா சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ் எலக்ட்ரிசிட்டி எப்படின்னா 1000 பேர் கொடுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எப்படியாலும் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. வெங்கடேசா சென்ட்ரிஃபெட்டல் எலக்ட்ரிசிட்டின்னு கொடுங்க. வெங்கடேசன் போட்டு நான் தான் வருவேன், யாரும் பேர் கொடுக்க மாட்டாங்க. வெங்கடேசா சென்ட்ரிஃபெட்டல் கிராவிட்டி வீல். சரி, அது அப்புறம் இருக்கட்டும், அதை பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு கூப்பிடுங்க. சரி, இப்போ இந்த வளர்ச்சியை பற்றி பேசுவோம். என்ன பண்ணலாம்? பன்னீர்செல்வம் கருத்து சொல்லிட்டாரு. அப்புறம் எல்லாருமே அந்த என்னது, அந்த அலைவரிசை சரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ஜெகன் அலைவரிசை வச்சுக்கோங்க. எல்லாரும் இந்த புத்தகத்தை வந்து அந்தந்த ஊரில் இருக்கிற ஆராய்ச்சி மையத்தை கொடுங்க. ஜெகன் அவர் என்ன பண்ணுறோம்னா, அந்த ஊரில் இருக்கிற ஆராய்ச்சி மையத்தில் இந்த நீர் மருத்துவத்தை, இந்த உணவில்லாமல் வாழ்க்கை நீர் மருத்துவத்தை கொடுங்க. எந்தெந்த ஊரில் வந்து தலைமை விஞ்ஞானி வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அந்த விஞ்ஞானி போய் சந்திச்சு இந்த புத்தகத்தை கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். உங்கள் மாவட்டத்துக்கு யாரோ ஒரு தலைமை விஞ்ஞானி வர்றாரு, ஒரு ஐஐடிக்கார விஞ்ஞானி வர்றாரு, ஒரு விண்வெளித்துறை வர்றாரு, ஒரு ராணுவத்துறை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி வர்றாருன்னா என்ன பண்ணுறீங்க? ஓடி போய் கொடுத்துருங்க. நான் இந்த 7 ஐயா அனுப்பிச்சதுல 2 கொடுத்துருக்கையா? கொடுங்க. என்ன கொடுக்கணும்? இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பார்த்து கொடுக்கலாமான்னு பாருங்க. போய் வணக்கம் போட்டு கொடுத்துருங்க. ஒன்று கொடுத்தா அவங்க என்னமோ வச்சுக்கிட்டு போட்டோம். என்னமோ வச்சுட்டு போட்டு, ஆமா ஆமா, ஏதோ ஒண்ணு இருக்குது டேபிள்லன்னு ஒரு நேரம் பார்ப்பாங்க. பார்த்துட்டான்னு வச்சுக்கங்க, என்னடா எல்லாம் சொல்றானே, வயிற்று வலி போகுமா சொல்லுங்க ஐயா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காட்டுறதுக்கு முயற்சி. கொடுத்துருங்க. ஐயா, இந்த சந்தேகம் ஐயா ஒண்ணு கேளுங்க. பட்டினி நிலை ஏற்படும் வரை சாப்பிடக்கூடாதுன்னா? இன்னொருக்கா சொல்லுங்க. பட்டினி நிலை ஏற்படும் வரை புசிக்காது இருத்தல். அதான் இந்த நம்ம நீர் மருத்துவத்துல கூட அப்படியே தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அப்புறம் பட்டினி வர ஆரம்பிச்சுக்க வேண்டுமோ? அந்த நிலை ஏற்படும் வரை புசிக்காது இருக்க.
ம். பட்டினி ஏன்னா இருக்கு. இது உபவாசம் பட்டினியா மாறிடுது. ஆ அதானே? ரைட் 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 ரைட். ஆமா 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 ஆமா. அதாவது அதான் அது. ஆமாமா. அது வந்து 5வது பாடத்திலே வரும். 5வது பாடத்துல விண்வெளியிலிருந்து சக்தின்னு சொல்லிட்டு, அந்த கீழ ஆ, தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. கரெக்ட். 71ஆம் பக்கம் எடுத்து படிங்க. எத்தனாம் பக்கம் படிக்கிறீங்க? 71 தானே? எடுத்து படிங்க. 71ல சொல்லியாச்சு. 70, 71 எடுங்க. நான் எடுக்கிறேன். முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு? 7, 8 ஆச்சு. 7, 10க்கு முடிச்சுக்கணும். நேரமாச்சு. ம். இல்ல அது எங்க வேற எங்க படிச்சேன்னு தெரியல. இதுலயே இருக்கு. 71ஆம் பக்கம் எடுங்க. 71 எடுங்க. 71. சிலேத்னம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. ஜெகன் படிங்க. கையில புத்தகம் இருக்கா? எந்த புத்தகம் இல்ல. அடுத்த தடவை புத்தகத்தோட வாங்கய்யா. அருள்குணம். புத்தகம் ஆ, இல்லாம முயற்சி பண்ணுங்க. புத்தகம் இல்லாம எங்கேயும் போகாதீங்க. இல்லைன்னா மூளை மடங்கி சரிங்க போயிடுமையா, நம்மள ஆப்படிச்சிருவானுங்க. ம். சரிங்க சரிங்க புத்தகம் யாருக்காவது புத்தகம் கொடுங்க. சிலேத்தமில்லாத உணவு வகையில் சிகிச்சை அளிக்கும் முறை. படிங்க. நீங்களே படிங்க. மனித உடலின் ஆரோக்கியம் ம். முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்து அல்ல. ம். ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருட்களாலும் அடைப்பட்டு ம். நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைப்பட்டு இருக்கிறது என்பதை பொறுத்து. அடுத்தது மனித மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருள் சேர்ந்து அடைப்படாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கும் தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. இங்க வந்துருச்சு. இங்கதான் இருக்குது. அதான் சொல்றேன். எத்தனை காலம் கழித்து பட்டினி ஆரம்பிக்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு சக்தி எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா நைட்ரஜன் புரோட்டீனா மாறிக்குது. நைட்ரஜன் புரோட்டீனா மாறி அப்புறம் எங்க பட்டு உங்களுக்கு சக்தி வந்துருச்சு இல்ல? அப்புறம் எதுக்கு? பின்ன சக்தியோட இருக்கிறீங்களா சக்தி இல்லாம இருக்கிறீங்களா? சக்தியோட தான். அப்ப அவங்களுக்கு சக்தி யாரு கொடுக்குறாங்க? இயற்கையா தான் எடுத்துக்குது உடம்பு. அப்படி பேசக்கூடாது. நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு சொல்லுங்க. என்ன படிச்சீங்களோ அதை சொல்லுங்க. நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனாக தயாரித்து இந்த உடலுக்கு நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் என்னது? சுத்தப்படுத்தப்பட்ட உடல். உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றில் இருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்து கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ்வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். இந்த அறிவு வந்து இந்தியாவில இன்னும் யாருக்கும் இல்ல. இந்த அறிவு வந்து இந்தியாவில இந்த அறிவு இந்தியாவிலும் இல்ல. இந்த அறிவு உலகத்திலையும் கிடையாது. ஜெர்மனிக்காரனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? ஜெர்மனிக்காருக்கும் தெரியாது. அதான் ஜெர்மனி மக்களை சந்திக்க போனேன். எங்க அவனுக்கு பூரா ஏதோ தமிழ் ஏதோ ஒன்று படிச்சுட்டு அதை பேசிட்டு இருக்கானுங்க. இந்த புத்தகம் என்னன்னு புரிய வைக்கிறேன். நாம தான் போகணும். இனிமேல் இந்த புத்தகத்தை புரிய வைக்கிறதுக்கு ஜெர்மனி போகணும். இந்த புத்தகம் எதற்காக கொடுத்துருக்கோம்? நானே போகல. அந்த மாணவர்ல போய் அங்க அவன் போய் அவன் சொல்ற மாதிரி அந்த 2 வருஷத்துக்காவது அவன் சொல்றதை கேட்டுட்டு அவன் தரத்தை முதல்ல கொடுக்க சொல்றான். உன் தமிழ் பட்டத்தை அங்கேயே வச்சிரு, நீ இங்க அது வராத, அது எப்படி வேணா ஏமாத்தலான்ட்டான். அவனுக்கு தெரியும் இந்தியாவில் படிக்கிற எல்லா பட்டமும் தெண்டம்னு அவனுக்கு தெரியும். என்னது தெண்டம்னு தெரியும். அவன் தெளிவா சொல்றான். தெண்டம் தான். இந்தியாவில் நீ என்ன டிகிரி வேணாலும் தெண்டம் எவனும் ஏத்துக்க மாட்டான். உனக்கு திறமை இருக்கான்னு தான் கேட்கறான். என்னது திறமை இருக்கான்? இன்புட் விட அவுட்புட்டா கொடுக்க முடியுமா? தரம் கொடுக்க முடியுமா? திறமை இருக்காங்கிறான். மூளை இருக்கா? சொந்த மூளையை பயன்படுத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண்றியா? உன்ற சொந்த மூளையை பயன்படுத்தி நான் கொடுக்கிற பிரச்சனையை செலவு கம்மியா செய்ய முடியுமா? அதான் அந்த மூளையை பயன்படுத்த சொல்றான். நீ படிச்சதை கேட்கவே இல்லை. அது எதுக்கு தான் கேட்கறான்? வந்த டீ குடிக்கிறதுக்கும் போண்டா திங்கிறதுக்கும் அங்க போய் லஜ்ஜா பஜ்ஜா தின்னுக்கிறதுக்கும் இங்கிலீஷ் இருந்தா போதுங்கிறான். இங்கிலீஷ்ல புலமையெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. நீ வரும்பொழுது எங்க ஒரு பஸ்ல ஏறி வர்றதுக்கு, ரயில் ஏறி வர்றதுக்கு, அங்க போய் டீ குடிக்க, லஸ்ஸா பிசா சாப்பிடறதுக்கு, காஃபி குடிக்கிறதுக்கும், சாராயம் குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு வாங்குறான்.
புரியுதா? இங்க வந்து நான் சொல்ல பிரச்சனை, நான் சொல்லுகின்ற திட்டத்தை வந்து செயல்படுத்தி கொடு, செலவு சிக்கனமா கொடுன்னு கேட்கறானே தவிர அதுக்கு தான் இங்கிலீஷ் படிச்சுட்டு வர சொல்றான். நீங்க இங்கிலீஷ் பிஹெச்டி வாங்கிட்டு போடா கண்ணேன்றுவான். என்னது நீ தமிழ் படிச்ச என்ன, இங்கிலீஷ் படிச்ச எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் கொடுப்பதை நீ ஒழுங்கா செலவு கம்மியா கொடுக்க முடியுமா? இன்புட் குறைச்சு கொடுக்க முடியுமா? அவுட்புட் எனக்கு தெரியும். இன்புட் குறைக்க முடியுமா? அவுட்புட் 100 ரூபான்னு தெரியும். இன்புட் 2 ரூபா கொடுத்து 10 ரூபா வருமான்னு கேள்வி. அவன் தெளிவா தான் இருக்கான். அதனால இந்தியாவில் நீ படிச்சிட்டு போல எவனும் கேட்க மாட்டான். இங்கிலீஷ் படிச்சுன்னு தற்கொலை தான் பண்ணி கொண்டீங்க. பிச்சை எடுக்கிறது ஆகும், உங்க அறிவு அடங்குறது ஆகும். எவன் ஆங்கிலத்தை மாங்குன்னு படிக்கிறோனா அவனுக்கு மூளையே வேலை செய்யாது. என்னது உலகத்தை 2 மொழி அடிச்சுட்டு ஆமா ஆங்கிலம் படிக்கிறது மூளையே கிடையாது. அவ்வளவுதான். அவனுக்கே மூளை வேலை செய்யறது இல்ல. ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு மூளை வேலை செய்யறது இல்ல. ஆங்கிலம் தாய்மொழியா கொண்டவனுக்கு மூளை வேலை செய்யறது இல்லைங்க நான் சொல்ல வர்றேன். அவன் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு ஐயா மொழி பேசல பிரச்சனை இல்லை. யார் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்றார்கள்? எல்லா விஞ்ஞானமே இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு தான் எழுத முடியும். அதற்கு அவன் தாய்மொழி உதவி செய்கிறது. என்னது தாய்மொழி உதவி செய்யும். அவ்வளவுதான். நீ ஆங்கிலத்தில் 100 மதிப்பெண் வாங்கிட்டு அமெரிக்கா கூப்பிட்டு வேலை கொடுத்துருவானா? அங்க பிச்சைக்காரன் பாதி பேர் பிச்சைக்காரன் தான். வெள்ளை மாளிகை காமிச்சிட்டு ஏமாத்திட்டு இருக்க முடியாது. இங்க டெல்லியில வந்து ஜனாதிபதி மாளிகை ஏமாற்றி இருக்க முடியாது. 140 கோடி பேர் இருக்கான். ஒரு விழுக்கிறது பணக்காரன் இருப்பான். அத்தனை 140 பேர் பிச்சைக்காரன் தான். அதனால வெள்ளை மலையில் உட்காந்துருக்காலும் எப்படி பணக்காரன் நினைச்சுக்காதீங்க. எல்லாம் நமக்காவது இருக்காம அவன் நமக்காவது ஒரு குடிசை கிரிச்சி போட்டு படுத்துக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். எங்கெங்க வந்து அண்டர் கிரவுண்ட் இருக்குது, எங்கெங்க சாக்கடை இருக்குது, அங்க ஒரு குழாயை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ரோட்ல இருக்கிற குழாயை தூக்கி போட்டு அதுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். நீங்க பழைய படம்லாம் பாருங்க, அங்க பூரா பிச்சைக்காரன் போல படுத்து டைன்னு அந்த கதை நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருப்ப. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் அமெரிக்காவில் பணக்காரனான எவன் சொன்னா? எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கானுங்க எல்லாருமே. அத்தனை திருடுவதற்காக அமெரிக்கா உண்டாக்கப்பட்டது. அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் மொத்த பிரச்சனைக்கு காரணம். அமெரிக்கா தான். இந்த அமெரிக்காக்காரன் ஐரோப்பாவுக்கு சேர்ந்தது உலக நாசம் பண்றானுங்க. ஆயுத உற்பத்தி பண்ணி உலகத்தை அழிப்பதே இவனுக்குதான். ஆயுத உற்பத்தி பண்ணி இந்த பக்கம் ஆயுதம் தரமாட்டேங்கிறான். உடனே ஐரோப்பாக்காரன் எல்லாம் கூப்பிட்டு நான் சண்டை மூட்டுறதுக்குன்னு தயாரா இருக்கானுங்க எல்லாருமே. அவன் ஆயுதம் தரமாட்டேங்கிறான். நான் வந்து ஏற்கனவே வந்து உனக்கு இவ்வளவு கூடி கொடுத்தேன், அதனாலதான் நீ போர் புஞ்ச, நான் கொடுத்தனாலதான் நீ பல லட்சம் பேர்த்த கொன்னேன்னு சொல்றான். நான் வந்து பணம் கொடுத்து உனக்கு கருவி கொடுத்தங்கிறது நிறைய நீ கொலை செஞ்ச அப்படியே ஒத்துக்கிறான். நான் கொலை செய்யறதுக்காகவே பல கோடி கொடுத்தேங்கிறான். ஏண்டா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு பணம் கொடுக்கறது விட்டு போட்டு யாரை கொலை செய்யறதுக்கு? பொதுமக்கள் தான் சேர்த்த. எந்த புடினும் ஜாகல, எந்த அவன் பேர் என்ன புடினும் ஜாகல, இப்ப அவன் பேர் பைடனும் ஜாகல, ட்ரம்ப்பும் ஜாகல. அவனுக்கெல்லாம் செத்தா பரவாயில்ல. சாகரம் பூரா பொதுமக்கள் தான் செத்துருக்கிறான். அது அறத்தின் வழி. அதாவது அறம், போர்ல அறம் இருக்கணுங்க. ஏன் போர்ல அறமே கிடையாது. இப்ப பாலஸ்தீனத்துல போட்டு கொன்னாம் பாருங்க, ஈழத்துல போட்டு கொன்னாம் பாருங்க. அதான் அறமான்னு கேட்கறேன். ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு 10,000 குழந்தைகளை சாப்பிடுச்சு. இது வரைக்கும் அவன் பேர் என்ன இப்ப இருக்கான பேர பாலஸ்தீனக்காரன் அந்த அதிபர் எத்தனை ஆயிரம் பேர்த்த நீ கொண்டிருக்கிற? 50,000 பேர்த்த நீ கொலை செஞ்சிருக்கிற. அவனை போட்டிருக்க எவ்வளவு நேரமாக? உனக்கு புற்றுநோய் வராமே போயிட போகுது. நீ எப்படி நீ வாழ்ந்து? உனக்கு புற்றுநோய் வந்து கத்துற பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. இந்த ஆப்பிள் நிறுவனத்துக்காரனுக்கு புற்றுநோய் வந்து கத்தனா பாருங்க. ஆப்பிள் நிறுவனத்துக்காரன் புற்றுநோய் வந்து கத்தனா பாருங்க. என் நோயை குணமாக்குற இங்கிலீஷ் பயன்படலையான்னு கேட்டான். இங்கிலீஷ் பயன்படலையா? என்னுடைய ஆரோக்கியம் தரலையா? அமெரிக்காருக்கு தெரியாத ஆரோக்கியமானு கேட்கறேன். ஏன் கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் நல்லா கரைக்கரிச்சு குடிக்க வேண்டியதானே? கார்போஹைட்ரேட் நல்லா பன்னிக்கறியே திங்க வேண்டியதானே? பன்னிக்கறில புரோட்டீன் இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த முட்டைமே தின்னு இருக்க வேண்டியதாடா. புரோட்டீன்ல பன்னிக்கறிக்குன்னு சொல்லல. அப்படியே பன்னிக்கறி தின்னு ஏன் வந்து அந்த ஆப்பிள் நிறுவனத்துக்கான செத்து போன கணையை புற்றுநோய், அது என்ன பேங்க்ரேஸ் நினைக்கிறேன். பேங்க்ரேஸ் கேன்சர் வந்துருச்சு. லிவர் கேன்சர், பேங்க்ரேஸ் கேன்சர் வந்து செத்து போயிட்டான். நீ பன்னிக்கறி தின்னு செத்து, புரோட்டீன் தின்னு செத்து போன முட்டம். அப்புறம் தான் 2014 ஒரு டாக்டர் வந்தான். அவன் பேர் என்னன்னா ஓசிமி. அவன் வந்தான். ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட பட்டினி போட்ட புற்றுநோய் நல்லாக்குன்னு சொல்றான். என்னது பட்டினி போட்டால் புற்றுநோய் சரியாயிரும். இருங்க பார்க்கலாம். அமெரிக்காரன் ஒரு இதுவும் பார்க்கலாம். அறிவே இல்லாதவன் அமெரிக்காரன் இப்ப தெரிஞ்சு போச்சா? அறிவுனே இல்லாதவன் தான் அமெரிக்காரன். ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிட்டான். பட்டினி போடுறான். நீங்க ஜப்பான்ல ஒரு வயல பட்டினி போட மீன் இல்லாம இருக்க மாட்டான். ஐயா கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். ஐயா யாரையும் நடைபெறுத்துறது? கண்டுபிடிச்சு கொடுக்கறது வேற. யார் நடைபெறுப்படுத்துவீங்க? நோபல் பரிசு வாங்கியாச்சு இல்லையா? எந்த டாக்டராவது, இந்தியாவில் இருக்கிற ஒரு டாக்டராவது நோபல் பரிசு இந்த ஓசினோரி சொல்றது சரின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற எந்த அலோபதி டாக்டரா சொல்றானான்னு பாருங்க.
சரி, அவ்வளோ அங்க விட்டுருங்க. ஜப்பான்ல எந்த டாக்டராவது யோசினோரு யோசிமை சரின்னு சொல்லிட்டு பாடத்திட்டத்தில் கொண்டு வந்துட்டியா? ஜப்பான் ஜப்பான்காரனை இன்னும் கொண்டு வரல. என்னது, அவன் பாடத்திட்டத்தில் இன்னும் கொண்டு வரல. ஓசினோர் ஓசிமை கொள்கை சரின்னு கொண்டு வரல. இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாங்க கொண்டு வர்றோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாங்க கொண்டுட்டு வரோம். என்னது, நம்ம கொண்டு வரோம். இப்ப புரியுதா? எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிறது தான் தமிழ். என்ன கேசவன்? சார் புரியுது புரியுது. அப்ப தமிழ் தான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுது. தமிழ் தான் என்ன பண்ணுது? ஆராய்ச்சி பண்ணுது. சரி, சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.